பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களோட காலையில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கோவிலுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போனோம். இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒரு பூஜை போடுறாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் எல்லாருமே போயிட்டு அந்த பூஜை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நேராக ஆஃபீஸ் தாங்க போயிட்டோம். அங்கே போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸ்லாம், அதாவது ரம்ஜான் வரதுக்காக நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்காகவே இந்த வீடியோஸ்லாம் போடணுன்றதுக்காக நம்ம லட்சுமாக்கு வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம். நம்ம சுஜன் கூட சேர்ந்து வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க, அம்மா கிஃப்ட் வீடியோ எப்போதாமா போடுவோம்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஆசைக்காகவும் வந்து அதே மாதிரி அந்த ட்ரெஸ்லேயே நம்ம போட்டுருணும் அப்படின்ட்டு நாங்கள் 3 பேருமே கிஃப்ட் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் குழந்தைங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச்லாம் கொடுத்து அவங்களை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம லட்சுவோட ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சு வந்து ஸ்கூல் மாற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்ஜான் வேறு வருது, அவள் ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம்ன்றதுனால நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ரொம்பவே அழகான க்யூட்டான கிஃப்ட். இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு ரொம்ப மெமரியாக இருக்குன்றதுக்காகவே 2 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அவங்க பார்த்தவொன்னே செம்ம ஜாலியாக சந்தோஷமாயிட்டாங்க. என்னதான் குழந்தைங்க நம்ம கூட இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்டு கூட இருந்தால் ஒரு ஜாலி இல்லை, அந்த மாதிரி செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன விளையாடி முடிச்சதுக்கப்புறமா அவங்க நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. அதையுமே நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.